வணக்கம். தமிழக அரசியலில் மீண்டும் ஒரு முக்கிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி வி.கே. சசிகலா தனது புதிய அரசியல் பயணத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளார். இது குறித்த விரிவான செய்திகளை இப்போது காண்போம். கடந்த 2021ஆம் ஆண்டு அரசியலில் இருந்து ஒதுங்கியிருப்பதாக அறிவித்த சசிகலா தற்போது மீண்டும் களமிறங்கியுள்ளார். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஜெயலலிதாவின் பிறந்த நாளன்று இந்த முக்கிய அறிவிப்பை அவர் வெளியிட்டார். தன்னுடைய ஆதரவாளர்களுடன் இணைந்து புதிய திராவிட அரசியல் கட்சியை அவர் தொடங்கியுள்ளார். அண்ணா, எம்.ஜி.ஆர். மற்றும் ஜெயலலிதாவின் உருவங்கள் பொறிக்கப்பட்ட புதிய கொடியையும் அவர் இந்த நிகழ்வில் அறிமுகம் செய்து வைத்தார். சசிகலாவின் இந்த அதிரடி அரசியல் வருகை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரும் சவாலாகவே பார்க்கப்படுகிறது. இருவருக்கும் இடையே நிலவும் அதிகாரப் போட்டி தற்போது அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளது. சசிகலாவின் வருகையை எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஆரம்பம் முதலே கடுமையாக எதிர்த்து வருகிறது. அதிமுகவில் சசிகலாவுக்கு இனி எப்போதும் இடமில்லை என்பதை அவர் பலமுறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தற்போது அதிமுகவின் முழு கட்டுப்பாடும் எடப்பாடி பழனிசாமி வசமே உள்ளது. இரட்டை இலை சின்னம் மற்றும் கட்சியின் சொத்துக்கள் தொடர்பான சட்டப் போராட்டங்களில் அவர் வெற்றி பெற்றது அவருக்கு பெரும் பலமாக அமைந்துள்ளது. தான் சிறையில் இருந்தபோது எடப்பாடி பழனிசாமி தனக்கு துரோகம் செய்துவிட்டதாக சசிகலா குற்றம் சாட்டுகிறார். முதல்வர் பதவியில் அவரை அமர வைத்ததேதான் தான் என்றும் அவர் உருக்கமாக கூறி வருகிறார். 4 ஆண்டு சிறைவாசத்திற்கு பிறகு சென்னை திரும்பிய சசிகலாவுக்கு தொண்டர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இருப்பினும் அதிமுக தலைமை அவரை ஏற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கட்சியை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதில் எடப்பாடி பழனிசாமி மிக தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பலரும் அவர் பக்கமே உறுதியாக நின்று வருகின்றனர். அதிமுகவின் பல்வேறு பிரிவுகளும் ஒன்றிணைய வேண்டும் என்ற கோரிக்கை அவ்வப்போது எழுந்து வருகிறது. குறிப்பாக சசிகலா, ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் ஆகியோர் மீண்டும் இணைய வேண்டும் என சில நிர்வாகிகள் விரும்புகின்றனர். தென் தமிழகத்தில் சசிகலாவுக்கு இருக்கும் சமூக ரீதியான செல்வாக்கு வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் வெற்றி வாய்ப்புகளை பாதிக்கக்கூடும் என அரசியல் நோக்கர்கள் எச்சரிக்கின்றனர். அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பது சசிகலாவின் வாதமாக உள்ளது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதனை ஏற்க தயாராக இல்லை. இந்த மோதலில் பன்னீர்செல்வத்தின் நிலையும் ஒரு முக்கிய காரணியாக உள்ளது. அவரும் சசிகலாவின் வருகையை ஆதரிக்கும் போக்கையே வெளிப்படுத்தி வருகிறார். இது இபிஎஸ்க்கு கூடுதல் அழுத்தத்தை தருகிறது. உட்கட்சி பூசல்கள் ஒருபுறம் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தனது செல்வாக்கை சட்டமன்ற உறுப்பினர்களிடையே வலுவாக பெற்றுள்ளார். இது அவருக்கு ஒரு தற்காப்பு அரணாக செயல்பட்டு வருகிறது. கட்சித் தொண்டர்கள் ஒரு தெளிவான தலைமையையும் தேர்தல் வெற்றிகளையும் எதிர்பார்க்கின்றனர். தொடர் தோல்விகளை தவிர்க்க ஒற்றுமை அவசியம் என்பதே பெரும்பாலான தொண்டர்களின் விருப்பமாக உள்ளது. சசிகலா தனியாக போட்டியிட்டால் அது அதிமுகவின் வாக்குகளை பிரித்து திமுகவுக்கு சாதகமாக முடியும் என்ற அச்சமும் கட்சிக்குள் நிலவி வருகிறது. இது இபிஎஸ்க்கு ஒரு சிக்கலான சூழலை உருவாக்கியுள்ளது. ஜெயலலிதா இருந்தவரை அதிமுக ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருந்தது. அவரது மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட பிளவுகள் கட்சியை கணிசமாக பலவீனப்படுத்தியுள்ளன என்பதை யாரும் மறுக்க முடியாது. சசிகலா தற்போது தனது பயணத்தை மீண்டும் தொடங்கியுள்ள நிலையில் அவர் தொண்டர்களிடையே எத்தகைய ஆதரவை பெறுவார் என்பது வரும் நாட்களில் தெளிவாக தெரியவரும். எடப்பாடி பழனிசாமி தனது நிர்வாகத் திறமை மற்றும் கட்சி நிர்வாகிகளின் ஆதரவை வைத்து சசிகலாவின் சவாலை சமாளிக்க திட்டமிட்டுள்ளார். அவர் தனது நிலைப்பாட்டிலிருந்து மாறப்போவதில்லை. தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்திக்கும் சசிகலா திட்டமிட்டுள்ளார். அவரது இந்த பயணம் அதிமுகவில் உள்ள அதிருப்தியாளர்களை தன் பக்கம் ஈர்க்கும் ஒரு முயற்சியாக கருதப்படுகிறது. தமிழக அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய களமாக அமையும். சசிகலா மற்றும் எடப்பாடி பழனிசாமி இடையேயான இந்த போட்டி தேர்தலின் முடிவுகளை தீர்மானிக்கும் காரணியாக இருக்கும். இருப்பினும் உண்மையான அதிமுக தொண்டர்கள் யாருக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்பது தேர்தலின் போதுதான் தெரியும். தமிழக அரசியல் களம் தொடர்ந்து விறுவிறுப்பாகவே இருக்கும். தமிழக அரசியல் குறித்த கூடுதல் தகவல்களுக்கு எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.